ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பொதுவாவே கடன் பிரச்சனை தீர்வதற்கு முருகப்பெருமான் வழிபாடு கை கொடுக்கும். இது அனைவரும் தெரிந்த ஒரு விஷயம். அந்த வகையில முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாட்கள் வரும் பொழுது அந்த நாள்ல நம்ம முருகனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அந்த வகையில வருகிற 9/6/2024 திங்கட்கிழமை அன்று வைகாசி திருநாள், வைகாசி விசாக திருநாள் வருகிறது. இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு கோலாகலமான திருவிழா நடக்கும். முருகப்பெருமான் அவதரித்த இந்த நாள்ல அவருக்கு பிடித்தமான இந்த 3 பொருட்களை பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்தோம்னா நம்மை பின்தொடரக்கூடிய கஷ்டங்கள் குறையும். அந்த 3 பொருட்கள் என்னென்னங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதல்ல முருகப்பெருமானுக்கு உரிய தானியம் துவரம் பருப்பு. வைகாசி விசாக நாள்ல துவரம் பருப்பை புதுசா வாங்கி ஒரு சின்ன கிண்ணத்துல கொட்டி முருகப்பெருமான்கிட்ட வச்சு வழிபாடு செய்யறது சிறப்பு. சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, சொந்த நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவங்க, வீட்டை கட்டி பாதியிலே நிக்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பொருளை வைகாசி விசாக திருநாள்ல வாங்கி முருகப்பெருமானோட பாதத்துல வைத்து பிரார்த்தனை வச்சீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு உடனடியா கிடைக்கும். இப்படி வைத்த துவரம் பருப்பை எடுத்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்தலாம். அடுத்ததா முருகப்பெருமானுக்கு சூட்ட வேண்டிய பூ செவ்வரளி பூ, இல்லைன்னா சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ. செவ்வரளி பூ தான் முதலிடத்துல இருக்கு. சிவப்பு நிறத்துல உள்ள இந்த அரளி பூவை வாங்கி முருகப்பெருமானுக்கு உங்க கையாலே சாத்தினா உங்க கடன் சுமை குறையும். உங்க வீட்டுல இருக்கும் முருகப்பெருமானுக்கு இந்த பூவை சூட்டலாம். கோவிலுக்கும் இந்த பூவை வாங்கி கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். செவ்வரளி பூவை போட்டு முருகா என் கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடு அப்படின்னு பிரார்த்தனை வச்சீங்கன்னா உங்களுடைய கடன் சுமை படிப்படியா குறைய தொடங்கும். செவ்வரளி பூ கிடைக்காத பட்சத்துல சிவப்பு செம்பருத்தி கூட முருகப்பெருமானுக்கு நீங்க வாங்கி சூட்டலாம். அடுத்து மூணாவதா பாத்தீங்கன்னா சுக்கு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில வைகாசி திருநாள்ல, வைகாசி விசாக திருநாள்ல சுக்கு வாங்கி முருகப்பெருமானோட படத்திற்கு அவருடைய பாதத்துல வைத்து வழிபாடு செய்யறது சிறப்பு. மனதைரியம் இல்லாதவங்க, ஆரோக்கியம் இல்லாதவங்க, எப்போதும் சோர்வா இருக்கிறவங்க, கோழையா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வழிபாட்டை செஞ்சா உங்களுக்கான மனதைரியம் பிறக்கும். முருகப்பெருமானுடைய கையில் இருக்கும் ஆயுதமான வேலுக்கு எந்த அளவுக்கு தைரியமும் சக்தியும் இருக்குதோ, அந்த வேல் எத்தனை அசுரர்களை வீழ்த்தி இருக்குதோ அதே போலதான் உங்களுடைய மனதும் தைரியமாகவும் தெம்பாகவும் மாறும். இந்த சுக்கை இடிச்சு நல்லா தூள் செஞ்சு முருகன் மந்திரத்தை சொல்லி உருவேற்றி ஒரு தாயத்துல போட்டு கழுத்துல கட்டிக்கிட்டா அந்த முருகன் எப்போதுமே உங்களுக்கு துணையா இருப்பாரு. முருகா முருகாங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி சுக்குத்தூளை தாயத்துக்குள்ள போடலாம். இப்படி இந்த 3 பொருட்களை வாங்கி வச்சு வழிபாடு செய்யறது மூலமா நம்முடைய ஒட்டுமொத்த கஷ்டமும் தீர்ந்து நமக்கு நல்ல வழி கிடைக்கும். வைகாசி விசாக திருநாள்ல இந்த 3 பொருட்களை வாங்குவதற்கு மறக்காதீங்க. வைகாசி விசாக திருநாள்ல விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வைகாசி விசாக முருகப்பெருமானுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். அந்த நாள்ல கோவில்கள்ல விசேஷ பூஜைகள் நடக்கும். அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, ஹோமம் இதெல்லாம் நடைபெறும். பல கோவில்கள்ல பிரம்மோற்சவம் கூட நடக்கும். அந்த நாள்ல நம்மளும் போயிட்டு அந்த விழால கலந்துக்கிறது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். விரதம் இருக்க முடியாதவங்க அந்த நாள்ல எளிமையா, விரதம் இருக்க முடிஞ்சவங்க நீங்க இருக்கலாம், உங்க உடல்நிலையை பொறுத்தது. விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையா பால் பழம் சாப்பிட்டோ இல்லைன்னா சைவமா சாப்பிட்டோ விரதம் இருக்கலாம். முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபடுறது சிறப்பு. எந்த மந்திரமும் தெரியல அப்படின்னு சொல்றவங்க ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம். வைகாசி விசாக பெருவிழா அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் இனிப்புகளை தானம் செய்யலாம். எறும்புகளுக்கு அரிசி இல்லைன்னா கோதுமை மாவோட வெல்லம் கலந்து கொடுக்கலாம். இதனால முருகப்பெருமானின் மனமகிழ்ந்து அவருடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். அந்த நாள்ல நம்ம அசைவத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. வைகாசி விசாக திருநாள்ல யாருக்கிட்டையும் கடுஞ்சொற்கள் சொல்றது, கோபமா பேசுறது, அடுத்தவங்க மனசை நோக்கடிக்கிறது, அசைவம் சாப்பிட்றது, போதைப் பொருட்கள் இதெல்லாம் உபயோகிக்கிறது, இதெல்லாம் தவிர்க்க, மதுபானங்கள் இதெல்லாம் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அந்த நாள் முழுவதும் முருகப்பெருமானோட அந்த நினைப்புங்கிறது நம்ம மனசை இருந்துகிட்டே இருக்கணும்.
எதுவுமே பெரிய பெரிய மந்திரம் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. ஓம் சரவண பவ இந்த ஒரு மந்திரத்தை அன்றைய நாள் முழுவதும் சொல்லி வழிபடுவது நல்லது. தினை மாவு அவருக்கு ரொம்பவே பிடித்த நைவேத்தியத்துல தினை மாவு ஒன்று. அன்றைய நாள்ல உங்களால முடிந்தா தினை மாவை எடுத்து நம்ம மாவிளக்கு மாவு போடுற மாதிரி தினை மாவு மாவிளக்கு மாவு தீபம் ஏற்றலாம். அதுவும் சிறப்பானது. அப்படி எதுவுமே முடியாதவங்க 2 வாழைப்பழமாவது வைக்கிறது சிறப்பு. அந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல் கூட செய்யலாம். உங்களால என்ன நைவேத்தியம் வைக்க முடியுதோ அதை நீங்க செய்யுங்க. அதே போல முருகரோட விக்கிரகம் இருந்தாலோ வேல் இருந்தாலோ அபிஷேகம் பண்ணுங்க. பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இல்ல பஞ்சாமிர்த அபிஷேகம், இதுல ஏதாவது ஒன்றை கண்டிப்பா பண்ணுங்க. அதே மாதிரி அன்றைய நாள்ல எதுவுமே இல்லைனாலும் அவருடைய படத்தை நல்லா சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் போட்டு, சந்தனம் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அவருக்கு பிடித்த செவ்வரளி பூக்களை சூட்டுவது, நம்ம வீட்டுல அவருக்காக எளிமையான முறையில இந்த வழிபாடுலாம் செய்யறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அன்றைய நாள்ல மறக்காம இந்த 3 பொருட்களை வாங்கி வச்சு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. முருகரை மனதார நினைங்க. இருந்த இடத்துல இருந்து முருகா முருகான்னு சொன்னாலே நல்ல பலன் நம்மளை தேடி வரும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி.